பண்டைய மனநல மருத்துவம். ஒருவருடைய உடலின் ஆற்றலையும் செயல்பாடுகளையும் மீட்டெடுத்து அதன் செயல்திறனையும் ஆரோக்கியத்தையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய குணமாக்கும் சக்தி எங்கோ ஓரிடத்தில் குடிக்கொண்டுள்ளது என்பதை காலங்காலமாக மக்கள் தங்கள் உள்ளுணர்வின் மூலம் அறிந்திருந்தனர். இந்த வினோதமான சக்தியை சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தூண்ட முடியும் என்றும் அது அவ்வாறு முறையாக தூண்டப்பட்டால் மனிதன் தன்னுடைய அனைத்து துயரங்களிலிருந்தும் மீள முடியும் என்றும் அவர்கள் நம்பினர். அனைத்து நாடுகளின் வரலாறுகளிலும் இந்நம்பிக்கைக்கு ஆதரவான சான்றுகள் உள்ளன. நோயாளிகளை குணப்படுத்துவது உட்பட நல்ல முறையிலும் சரி தீய முறையிலும் சரி மனிதனின் மீது இரகசியமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தியை மத குருமார்களும் தெய்வத்தன்மை உடையவர்களும் கை கொண்டிருந்தனர். இவ்வாறு உலகின் ஆரம்பகால வரலாற்றில் கூறப்பட்டிருக்கிறது. நோயாளிகளை குணப்படுத்துவது உட்பட பல சக்திகளையும் தாங்கள் நேரடியாக கடவுளிடமிருந்து பெற்றதாக அவர்கள் பெருமிதம் கொண்டிருந்தனர். குணமாக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட செயல்முறைகள் உலகம் நெடுகிலும் வேறுபட்டிருந்தன. ஆனால் பொதுவாக அவற்றில் பிரார்த்தனைகளும் கடவுளுக்கான காணிக்கைகளும் அடங்கியிருந்தன. இது தவிர கைகள் மேல் கைகளை வைப்பது, மந்திரங்களை உச்சரிப்பது போன்ற பல்வேறு வகையான சடங்குகளும் அவற்றில் உண்டு. மந்திர தகடுகள், தாயத்துகள், மோதிரங்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் உருவங்கள் ஆகியவையும் பயன்படுத்தப்பட்டன. உதாரணமாக, புராதன கோவில்களிலிருந்த பழங்கால மத குருக்கள் நோயாளிகளுக்கு மயக்க மருந்துகள் கொடுத்தனர். அவர்கள் மயக்க நிலைக்கு செல்லும்போது அவர்கள் மீது மனவசிய புற தூண்டுதல்களை பயன்படுத்தினர். அவர்களுடைய தூக்கத்தில் கடவுள் வந்து காட்சியளிப்பார் என்றும் அவர்களை குணமாக்குவார் என்றும் நோயாளிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. பலர் குணமாகவும் செய்தனர். பிறைமதியின் கீழ் திறந்த வெளியில் பல்லிகளையும் ஒட்டு பசையையும் பிராங்கின்சென்ஸ் என்னும் ஒரு வகை நறுமணம் வீசும் பிசினையும் நறுமண திரவியத்தையும் ஒன்றாக கலக்க வேண்டும் என்று ஹெக்கேட்டின் பக்தர்களிடம் கூறப்பட்டது. இத்தகைய விசித்திரமான புதிரான சடங்குகளை செய்த பிறகு அவர்கள் பெண் கடவுள்களை வேண்டி பிரார்த்தித்து அவர்கள் செய்த கலவையை உட்கொண்டு விட்டு உறங்கச் சென்றனர். அவர்கள் நம்பிக்கை மிகவும் வலிமை மிக்கதாக இருந்தால் அவர்கள் தங்கள் கனவில் கடவுளை காண்பார்கள். நமக்கு விசித்திரமாகவும் வினோதமாகவும் படும் இச்சடங்கு பெரும்பாலும் குணமாதல்களில் முடிந்தது. பண்டைய காலங்களில் மக்கள் தங்கள் ஆழ்மனதின் அளவிடற்கரிய சக்தியை கைவசப்படுத்தி அதை பிணி நீக்கங்களுக்கு பயன்படுத்த பலவிதமான ஆற்றல் மிக்க வழிகளை கையாண்டனர். இத்தகைய செயல்முறைகள் எதிர்பார்த்த பலன்களை தருகின்றன என்பதை அவர்கள் அறிந்திருந்த போதும் அவை ஏன் வேலை செய்கின்றன, எவ்வாறு குணமாக்குகின்றன என்பதை அவர்கள் புரிந்திருக்கவில்லை. ஆற்றல் மிக்க தூண்டுதல்களை அவர்கள் ஆழ்மனதிற்கு அளித்தனர் என்பது இன்று நமக்கு புரிகிறது. இத்தகைய சடங்குகளும் கலவைகளும் தாயத்துகளும் மக்களின் கற்பனைக்கு நன்றாக தீனி போட்டன. பிணி நீக்குபவரின் தூண்டுதல்களை நோயாளியின் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு ஏற்ற சூழலை அவை உருவாக்கின. ஆனால் பிணி நீக்க வேலையை செய்ததென்னவோ நோயாளியின் சொந்த ஆழ்மனம்தான். எல்லா காலங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் குணப்படுத்த முடியாமல் தோல்வியை தழுவிய நிலையில் அவற்றில் முழுவதுமாக நம்பிக்கை இழந்த நோயாளிகள் அதிகாரப்பூர்வமற்ற பிணி நீக்குபவர்கள் பிரயோகித்த முறைகளால் பூரண குணம் பெற்ற பல குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் உண்டு. இது சிந்திக்க வேண்டிய விஷயம். உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பிணி நீக்குபவர்கள் இத்தகைய பரிபூரண குணமாதல்களை நிகழ்த்துவது எப்படி? இத்தகைய குணமாதல்கள் நிகழ்வதற்கு காரணம் நோயாளியின் கண்மூடித்தனமான நம்பிக்கை அவனது ஆழ்மனதில் குடிகொண்டிருக்கும் குணமாக்கும் சக்தியை விடுவிப்பதுதான். பிணி நீக்குபவர்கள் எவ்வளவுக்கெவ்வளவு அருமையான விசித்திரமான பரிகாரங்களையும் வழிமுறைகளையும் கையாண்டார்களோ அவ்வளவுக்கவ்வளவு மக்கள் அவற்றின் மீது நம்பிக்கை கொண்டனர். ஏனெனில் வினோதமான எதுவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தாக வேண்டும் என்று அவர்கள் கருதினர். அவர்களின் தூண்டப்பட்ட உணர்ச்சி நிலை ஆரோக்கியம் குறித்த தூண்டுதலை வெளிமனமும் ஆழ்மனமும் எளிதாக ஏற்றுக்கொள்வதற்கு உதவியது. இதை விளக்கமாக அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். உலகம் நெடுகிலும் பல்வேறு வகையான புனித தலங்களில் நிகழ்ந்த அதிசயங்கள். ஒவ்வொரு நாட்டிலும் மக்களின் பிணிகளை நீக்கி குணமளிக்கும் புனித தலங்கள் பல உள்ளன.
சில உலக பிரசித்தி பெற்றவை, மற்றவை அவற்றை சுற்றி வாழும் மக்கள் மட்டுமே அறிந்தவை. அவை கொண்டாடப்படும் தலங்களாக இருந்தாலும் சரி, ஒருவராலும் அறியப்படாத தலங்களாக இருந்தாலும் சரி, அங்கு நிகழும் குணமாதல்கள் அனைத்தும் ஆழ்மனதின் சக்திகள் மூலமாகத்தான் ஏற்படுகின்றன. நான் ஜப்பானில் உள்ள பல பிரபலமான புனித தலங்களுக்கு சென்றிருக்கிறேன். உலக புகழ்பெற்ற டயாபுட்சு என்னும் தலத்தில் கவனத்தை ஈர்க்கும் முக்கியமான விஷயம் அதன் 42 அடி உயரமுள்ள வெண்கலச் சிலை. அது கைகளை குவித்தபடி அமர்ந்திருக்கும் புத்தரை சித்தரிக்கிறது. அவரது தலை ஆழ்ந்த தியான நிலையில் மெய்மறந்து இருப்பது போல் சாய்ந்திருக்கும். இளைஞர்களும் முதியவர்களும் அதன் காலடியில் காணிக்கைகள் செலுத்துவதை நான் கண்டேன். பணம், பழம், அரிசி, ஆரஞ்சுகள் ஆகியவை காணிக்கைகளாக செலுத்தப்பட்டன. மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. நறுமணம் வீசும் பத்திகள் கொளுத்தப்பட்டன. பிரார்த்தனை பாடல்கள் பாடப்பட்டன. ஓர் இளஞ்சிறுமியின் பன்னிசையை கேட்டேன். அவள் பிரார்த்தனை பாடலை பாடியவாறே தன் தலையை தாழ்த்தி 2 ஆரஞ்சு பழங்களை காணிக்கையாக்கினாள். அவள் தனது குரலை திரும்ப பெற்றதற்காக புத்தருக்கு நன்றி கூறிக்கொண்டிருந்தாள். ஒரு சமயம் அவள் தன் குரலை இழந்திருந்தாள். ஆனால் அந்த புனித தலத்தில் அதை திரும்ப பெற்றாள். தான் ஒரு குறிப்பிட்ட சடங்கை மேற்கொண்டு உண்ணா நோன்பிருந்து சில காணிக்கைகளை செலுத்தினால் தன் பாடும் குரலை புத்தர் மீட்டுத் தருவார் என்ற எளிய நம்பிக்கை அவளுக்குள் விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் தூண்ட உதவியது. பின்னர் அவளுடைய ஆழ்மனம் அவள் நம்பிக்கைக்கு ஏற்ப செயல் விடை அளித்தது. கற்பனை மற்றும் கண்மூடித்தனமான நம்பிக்கை ஆகியவற்றின் சக்தியை இதற்கு மேலும் வலியுறுத்தி கூற முடியாது. வட ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரில் வாழும் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்த என் உறவினர் ஒருவர் இதற்கு ஒரு வியத்தகு உதாரணம். அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ள உதவி செய்ய அவருடைய மகன் முடிவெடுத்தார். அவர் தன் தந்தையின் வீட்டிற்கு சென்று வினோதமான சக்திகள் கொண்ட ஒரு நாடோடி துறவியை தான் அண்மையில் கண்டதாக தெரிவித்தார். இத்துறவி ஐரோப்பாவில் உள்ள புகழ்பெற்ற ஒரு புனித தலத்தில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்துவிட்டு அப்போதுதான் திரும்பியிருந்தார். இயேசு கிறிஸ்து அறையப்பட்டிருந்த சிலுவையில் இருந்து கிடைத்த ஒரு சிறு மரத்துண்டு பதிக்கப்பட்டிருந்த மத்திய காலத்தைச் சேர்ந்த ஒரு மோதிரம் அங்கு அவருக்கு கிடைத்தது. பல நூற்றாண்டுகளுக்கும் மேலாக எண்ணற்ற நோயாளிகள் அந்த மோதிரத்தையோ அல்லது அந்த மரத்துண்டையோ தொட்டதற்கு பிறகு குணமடைந்துள்ளனர். இதை கேள்விப்பட்ட என் உறவினருடைய மகன் தன் தந்தையின் நோய் குறித்து அத்துறவிக்கு எடுத்துரைத்து அந்த மோதிரத்தை கடனாக தருமாறு மன்றாடி கேட்டார். அதற்கு அத்துறவியும் ஒப்புக்கொண்டார். என் உறவினருடைய மகன் $500 அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார். அந்த மோதிரத்தை அவர் தன் தந்தையிடம் காட்டியபோது அவர் அதை உண்மையிலேயே தன் மகனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டார். அதை தன் மார்போடு அணைத்து கொண்டு அமைதியாக பிரார்த்தித்தபடி உறங்கச் சென்று விட்டார். காலையில் அவர் முற்றிலுமாக குணமடைந்திருந்தார். மருத்துவ பரிசோதனைகள் அனைத்தும் அவருக்கு அந்த வியாதி இல்லவே இல்லை என்று உறுதிப்படுத்தின. இத்தகைய குணமாதல்கள் எல்லா நேரங்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவரது மகன் இக்கதையை முழுக்க தன் கற்பனையால் ஜோடித்திருந்ததுதான். உண்மையில் அவர் பாதையோரம் கிடந்த ஒரு மரத்துண்டை எடுத்து சென்று நகைகள் செய்த ஒருவரிடம் கொடுத்து பண்டைய கால வடிவமைப்பு கொண்ட ஒரு தங்க மோதிரத்தில் அதை பதிக்கச் செய்தார். பின்னர் அதை தன் தந்தையிடம் கொடுத்தார். பாதையோரம் கண்டெடுக்கப்பட்ட அந்த மரத்துண்டு அவரது தந்தையை குணமாக்கவில்லை என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். உச்சகட்ட நிலையை எட்டிய அவரது கற்பனையும் பரிபூரண குணம் குறித்த அவரது உறுதியான எதிர்பார்ப்பும் தான் அதை நிகழ்த்தின. விசுவாசம் அல்லது உள்ளுணர்வுடன் கற்பனை இணைக்கப்பட்ட போது அவரது ஆழ்மனதின் சக்தி மூலம் இச்சங்கமம் ஒரு குணமாதலை நிகழ்த்தியது. மகனின் இந்த தந்திரத்தை தந்தை இறுதி வரை அறியவே இல்லை. ஒருவேளை அப்படி அவர் தெரிந்து கொண்டிருந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு சென்றிருக்கக்கூடும். மாறாக அவரது காச நோய் ஒரேயடியாய் மறைந்து விட்டிருந்தது. அவர் பூரண குணத்துடனேயே இருந்தார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வேறு சில காரணங்களால் தனது 89ஆம் வயதில் காலமானார். ஒரே உலகளாவிய பிணிநீக்க கோட்பாடு.
பல்வேறு வகைப்பட்ட பிணிநீக்க முறைகள் அனைத்தும் தங்களால் நோயாளிகள் பெற்ற வியத்தக குணமாதல் குறித்த உண்மை நிகழ்வுகளை கவனமாக பதிவு செய்து வைத்துள்ளது என்பன நாம் நன்றாக அறிந்த விஷயமே. இதில் நம் மனதிற்கு பளிச்சென்று படும் வெளிப்படையான விஷயம் இவை அனைத்திற்கும் பொதுவாக ஏதோ ஒரு அடிப்படை சக்தியும் செயல்முறையும் இருக்க வேண்டும் என்பதுதான். அது சரிதான். ஆழ்மனம்தான் அந்த குணமாக்கும் சக்தி, விசுவாசம் அதன் செயல்முறை. இப்போது இந்த அடிப்படை உண்மைகள் குறித்து சற்று சிந்தித்து பார்க்கலாம். வெளிமனம் என்றும் ஆழ்மனம் என்றும் வேறுபடுத்தக்கூடிய இருவேறு மன இயக்கங்கள் உங்களிடம் உள்ளன. உங்கள் ஆழ்மனம் எப்போதும் தூண்டுதல் சக்திக்கு செவிசாய்க்க கூடியது. உங்கள் ஆழ்மனம் உங்கள் உடலின் செயல்பாடுகளையும் உணர்வுகளையும் தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. மனவசியத்தின் மூலம் மயக்க நிலைக்கு உட்படுத்தப்பட்டவர்களிடம் அந்நிலையில் எந்த ஒரு நோயின் அறிகுறியையும் தூண்டலாம். உதாரணத்திற்கு, மனவசியத்தின் மூலம் மயக்க நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒருவருக்கு அவருக்கு அளிக்கப்பட்ட தூண்டுதலின் இயல்புக்கு ஏற்றவாறு காய்ச்சல் ஏற்படலாம், முகம் சிவந்து போகலாம் அல்லது குளிர்ந்து போகலாம். அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது, அதனால் அவரால் நடக்க முடியாது என்று அவரை தூண்டினால் அது அப்படியே ஆகும். அவரால் நடக்க முடியாமல் போகும். ஒரு குவளை குளிர்ந்த நீரை அவருடைய நாசிக்கு கீழே பிடித்து கொண்டு, இக்குவளை முழுதும் மிளகு பொடி உள்ளது, முகர்ந்து பாருங்கள் என்று கூறுங்கள். அவர் தொடர்ந்து கடுமையாக தும்முவார். எது அவருக்கு தும்மலை வரவழைத்தது? தண்ணீரா அல்லது தூண்டுதலா? அதே நபருக்கு புல் ஒத்துக்கொள்ளாது என்று உங்களிடம் யாராவது கூறுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர் மனவசிய நிலையில் இருக்கும்போது ஒரு செயற்கை பூவையோ அல்லது ஒரு வெற்று குவளையையோ அவரது நாசிக்கு கீழே நீங்கள் தாங்கி பிடித்து அது புல் என்று அவரிடம் கூறுங்கள். அவரிடம் அதற்கான வழக்கமான ஒவ்வாமை அறிகுறிகள் ஏற்படும். அறிகுறிகளின் காரணம் ஆழ்மனதில் இருக்கின்றது என்பதை இது விளக்குகிறது. அந்த அறிகுறிகளுக்கான தீர்வும் ஆழ்மனதிலேயே ஏற்படுகிறது. எலும்பு நோய் மருத்துவம், தண்டெலும்பு மருத்துவம், சீகாங், அக்குபஞ்சர் மற்றும் இயற்கை மருத்துவம் போன்ற பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் அனைத்தும் குறிப்பிடத்தக்க குணமாதல்களை நிகழ்த்தியுள்ளன. அதுபோலவே உலகெங்கிலும் உள்ள பல்வேறுபட்ட மத நம்பிக்கைகளின் சடங்குகளும் வழிபாட்டு முறைகளும் வியத்தகு பிணி நீக்கங்களை நிகழ்த்தியுள்ளன. இந்த அனைத்து குணமாதல்களையும் நிகழ்த்திய பிணி நீக்குனர் ஒருவர்தான். அது உங்கள் ஆழ்மனம். உங்கள் விரலில் உள்ள ஒரு வெட்டுக்காயத்தை உங்கள் ஆழ்மனம் எவ்வாறு குணப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். அதை மிகச் சரியாக எப்படி குணப்படுத்த வேண்டும் என்பதை அது நன்றாக அறியும். காயத்திற்கு கட்டு போட்டுவிட்டு இயற்கை அதை குணமாக்குகிறது என்று மருத்துவர் கூறுகிறார். ஆனால் இயற்கை என்பது இயற்கை விதிக்கான, அதாவது ஆழ்மனதின் விதிக்கான வேறு பெயர். தற்காப்பு உள்ளுணர்வுதான் இயற்கையின் முதல் விதி. ஆழ்மனதின் தலையாய செயல்பாடு தற்காப்பே. உங்களது வலிமை மிக்க உள்ளுணர்வுதான் தூண்டுதல்களிலேயே மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. பரவலாக வேறுபட்ட கோட்பாடுகள். பல்வேறு மத பிரிவுகளும் பிரார்த்தனை மூலம் சிகிச்சை என்பதை நம்பும் குழுக்களும் பிணி நீக்கம் குறித்து பல்வேறு கோட்பாடுகளை முன்னிறுத்தி வந்துள்ளன. தங்களது பிணி நீக்க முறை எதிர்பார்த்த விளைவுகளை தோற்றுவிப்பதால் அதுதான் சரி என்று முழங்குவோர் பலர் உண்டு. அவர்கள் கூற்று சரியாக இருக்க முடியாது என்பதை நாம் ஏற்கனவே இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம். பல்வகைப்பட்ட பிணி நீக்க முறைகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாரிஸில் மருத்துவ தொழில் புரிந்து வந்த பிரான்ஸ் ஆண்டன் மெஸ்மர் என்ற ஆஸ்திரிய மருத்துவர் நோயுற்ற உடல்களில் காந்தத்தை பிரயோகித்தால் அந்நோய் ஆச்சரியப்படும் விதத்தில் பரிபூரணமாக குணமாகி விடுவதை கண்டறிந்தார். இன்னும் பிற வகை கண்ணாடி மற்றும் உலோக துண்டுகளை கொண்டும் குணமாதல்களை நிகழ்த்தி காட்டினார். பின்னர் அவர் இவற்றையெல்லாம் உபயோகிப்பதை விட்டுவிட்டு நோயாளியின் உடம்பின் மேல் தன் கைகளை கொண்டு செல்வதன் மூலம் அற்புதங்களை நிகழ்த்தினார். தன் தீர்வுகளுக்கான உண்மையான மூலம் விலங்கு காந்தவியல் என்று கோரினார். பிணி நீக்குபவருடைய கைகளில் இருந்து நோயாளிக்கு சில வினோதமான காந்த பொருட்கள் அனுப்பப்படுகின்றன என்ற கோட்பாடை அவர் உருவாக்கினார். நோயை குணப்படுத்தும் இம்முறைக்கு மெஸ்மர் தன் பெயரை சூட்டினார். பின்னாளில் அது மெஸ்மரிசம் என்று அழைக்கப்படலானது.
இன்று நாம் அதை மனவசியம் என்று அழைக்கிறோம். அவரது வெற்றியால் பொறாமை கொண்ட பிற மருத்துவர்கள் அவரால் குணப்படுத்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் வெறும் தூண்டுதலால் மட்டுமே நடந்தன, வேறொன்றுமில்லை என்று கோரினர். இருப்பினும் மிகவும் வலியுறுத்தி கேட்கப்பட்ட போது தூண்டுதலின் சக்தி எவ்வாறு அத்தகைய வியப்பான விளைவுகளை உருவாக்கின என்பது தங்களுக்கு தெரியாது என்பதை ஒப்புக்கொண்டனர். மனநோய் மருத்துவர்கள், உளவியலாளர்கள், எலும்பு நோயியல்கள், தண்டெலும்பு மருத்துவர்கள், பொது மருத்துவர்கள், அனைத்து வகையான மத குழுக்கள் என்று இவர்கள் அனைவரும் பயன்படுத்துவது ஆழ்மனதில் குடிகொண்டுள்ள பிரபஞ்ச சக்தியை தான். குணமாதல்கள் நிகழ்ந்தது தங்கள் கோட்பாட்டினால்தான் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் பிரகடனம் செய்வார்கள். ஆனால் உண்மை அதற்கு அப்பாற்பட்டது. குணமாதலுக்கான செயல்முறை என்பது விஸ்வாசம் என்று அழைக்கப்படும் ஒரு நிச்சயமான, நேர்மறையான மனப்போக்கு அல்லது ஒரு விதமான சிந்திக்கும் முறை. ஓர் உறுதியான எதிர்பார்ப்பு ஆழ்மனதிற்கு சக்திமிக்க தூண்டுதலாக அமைந்து அதன் குணமாக்கும் ஆற்றலை விடுவிக்க உதவுவதுதான் குணம் ஏற்படுவதற்கான காரணம். எல்லோரும் ஒரே சக்தியால் தான் குணமடைகின்றனர். ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று வெவ்வேறு விதமான முறைகளையோ கோட்பாடுகளையோ கொண்டிருக்கலாம். ஆனால் குணமாதலுக்கு ஒரே ஒரு செயல்முறைதான் உள்ளது, அதுதான் விஸ்வாசம். ஒரே ஒரு குணமாக்கும் சக்தி தான் உள்ளது, அதுதான் உங்கள் ஆழ்மனம். உங்கள் மனதிற்கு பிடித்த எந்த ஒரு கோட்பாட்டையோ நம்பிக்கையையோ வழிமுறையையோ தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்கும் என்பது உறுதி. பாராசெல்சஸின் கருத்துகள். பிலிப்பஸ் பாராசெல்சஸ் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஒரு பிரபல ரசவாதி மற்றும் மருத்துவர். அவர் 1493 முதல் 1541 வரை வாழ்ந்தார். அந்நாளில் அவர் ஒரு மாபெரும் பிணி நீக்குனராக கருதப்பட்டார். இன்று அறிவியல் உண்மையென ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தை அவர் அன்றே கூறியிருந்தார். அவர் கூறியதாவது: நீங்கள் நம்பும் பொருள் உண்மையோ பொய்யோ அது ஒரு பொருட்டல்ல, ஒரே விளைவுகளைத்தான் நீங்கள் பெறுவீர்கள். இவ்வாறு நான் புனித பீட்டரிடம் நம்பிக்கை கொள்வதைப் போலவே அவரது உருவச் சிலையிடத்தும் நம்பிக்கை கொண்டால் புனித பீட்டரிடமிருந்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய விளைவுகளையே அவரது உருவச் சிலையிடமிருந்தும் நான் பெறுவேன். ஆனால் அது மூட நம்பிக்கை. இருப்பினும் விஸ்வாசம் அதிசயங்களை அரங்கேற்றும். அது மெய்யான விசுவாசமோ அல்லது பொய்யான விசுவாசமோ அது எப்போதும் ஒரே அற்புதங்களைத்தான் உற்பத்தி செய்யும். பாராசெல்சஸின் கருத்துகள் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பியட்ரோ போம்பனாசி என்ற இத்தாலிய தத்துவவியலாளரால் எதிரொலிக்கப்பட்டது. அவர் பின்வருமாறு எழுதினார்: நம்பிக்கையும் கற்பனையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான விளைவுகளை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இவ்விரு குணாதிசயங்களும் தூண்டுபவர் மற்றும் தூண்டப்படுபவர் ஆகிய இருவருக்கிடையேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிமாறிக்கொள்ளப்படும் போது சில மந்திர தகடுகளோடு தொடர்புபடுத்தப்பட்ட சில பிணி நீக்கங்கள் உண்மையில் அவர்களது கற்பனை மற்றும் நம்பிக்கையின் விளைவே. புனிதரின் எலும்புகளுக்கு பதில் வேறு எந்த எலும்புக்கூட்டிலிருந்து எலும்புகளை உபயோகித்தாலும் அவை உண்மையிலேயே புனிதர்களின் எலும்பு துண்டுகள் என்று நோயாளிகள் நம்பும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக பயனுள்ள விளைவுகளை அனுபவிப்பார்கள் என்று பிணி நீக்குனர்களும் தத்துவவியலாளர்களும் நம்புகின்றனர். இது எதை குறிப்பாக சுட்டிக்காட்டுகிறது என்பதை பற்றி எண்ணி பாருங்கள். நீங்கள் புனிதர்களின் எலும்பு துண்டுகளின் சக்தியை அல்லது சில குறிப்பிட்ட தண்ணீரின் குணமாக்கும் இயல்புகளை அல்லது என்னுடைய ஆஸ்திரேலிய உறவினரைப் போல ஒரு மரத்துண்டின் அதிசய விளைவுகளை நம்பினால் உங்கள் ஆழ்மனதிற்கு கொடுக்கப்பட்ட சக்திமிக்க தூண்டுதலால் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவுகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். பரிபூரண குணத்திற்கான காரணகர்த்தா ஆழ்மனம்தான். பென்ஹைமின் பரிசோதனைகள். ஹிப்போலைட் பென்ஹைம் என்பவர் 20ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டிலுள்ள நான்சி என்னும் ஊரில் மருத்துவ பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். ஆழ்மனதின் ஆற்றல் காரணமாக ஒரு மருத்துவரின் தூண்டுதல் நோயாளியிடத்தில் எதிர்பார்த்த விளைவுகளை எப்படி ஏற்படுத்துகிறது என்பதை முதலில் விளக்கியவர்களில் இவரும் ஒருவர். வாதத்தால் நாக்கு செயலிழந்த ஒரு மனிதருடைய கதையை பென்ஹைம் இங்கு விபரமாக கூறுகிறார்.
எல்லா விதமான சிகிச்சை முறைகளும் கையாளப்பட்டும் வெற்றி கிட்டாத நிலையில் ஒரு நாள் அவருடைய பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய ஒரு புதுவிதமான கருவியை பற்றி அறிய வந்துள்ளதாக அவருடைய மருத்துவர் அவரிடம் தெரிவித்தார். பின்னர் அம்மருத்துவர் ஒரு சிறிய அளவிலுள்ள வெப்பமானியை அந்த நோயாளியின் வாய்க்குள் வைத்தார். அந்த கருவிதான் தன்னை காப்பாற்றக்கூடியது என்று அந்நோயாளி கற்பனை செய்திருந்தார். சில கணங்களுக்குள் அவர் தன்னுடைய நாக்கை சுதந்திரமாக அசைக்க முடிவதாக கூறி மகிழ்ச்சி கூச்சல் இட்டார். பென்ஹைம் மேலும் தொடர்கிறார். ஒருமுறை சுமார் 4 வாரங்களுக்கும் மேலாக தன் பேசும் திறனை இழந்ததால் துன்புற்று கொண்டிருந்த ஒரு இளஞ்சிறுமி என் அலுவலகத்திற்குள் வந்தாள். அவளை பரிசோதித்து அவளது பிரச்சனையை பூரணமாக தெரிந்து கொண்ட பிறகு இழந்த பேச்சுத்திறன் சில சமயம் மின்சக்தியால் மீட்கப்பட இயலும் என்று என் மாணவர்களிடம் கூறினேன். அதற்கான உண்மையான காரணம் மின்சக்தி குணப்படுத்தும் என்று நாம் உபயோகிக்கும் தூண்டுதல்தான் என்பதையும் அவர்களிடம் தெரிவித்தேன். நான் மின் தூண்டுதல் கருவியை கொண்டு வரச் செய்தேன். நான் அவருடைய குரல் வளையின் மீது என் கையை வைத்து மெல்ல அசைத்து, இப்போது உன்னால் சத்தமாக பேச முடியும் என்று கூறினேன். ஒரு நொடியில் அவளை ஏ என்றும், பின் பி என்றும், அதன் பின் மரியா என்றும் சொல்ல வைத்தேன். அவள் தொடர்ந்து தெளிவாக பேசத் தொடங்கினால் அவளது பேச்சுத்திறன் இழப்பு மறைந்துவிட்டது. ஆழ்மனதிற்கு ஆற்றல் வாய்ந்த தூண்டுதல்களாக அமையும் நோயாளியின் விசுவாசம் மற்றும் எதிர்பார்ப்பின் சக்தி குறித்து பென்ஹைம் இங்கு நமக்கு எடுத்துக்காட்டுகிறார். தூண்டுதல் மூலம் கொப்பளம் வரவழைத்தல். பென்ஹைம் தன் நோயாளி ஒருவரின் கழுத்தில் ஒரு அஞ்சல் தலையை ஒட்டி அது ஒரு கொப்பளம் என்று அவரிடத்தில் புறத்தூண்டுதல் செய்ததன் மூலம் உண்மையிலேயே கொப்பளத்தை வரவழைத்தது பற்றி கூறுகிறார். இது போன்ற செயல் விளக்கங்கள் உலகின் வெவ்வேறு பகுதிகளிலும் உள்ள மருத்துவர்களால் பரிசோதனைகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. வாய்வழி தூண்டுதல்களின் விளைவாக நோயாளிகளின் உடல் அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி விளங்குகிறது. இரத்தக்கரைகளுக்கான காரணம். இரத்த கசிவுகள் மற்றும் இரத்தக்கரைகள் ஆகியவற்றை புறத்தூண்டுதல் மூலம் உருவாக்க முடியும். இதனை செயல் விளக்கம் மூலம் எடுத்துரைக்க டாக்டர் போரு தன் உதவி நாடி வந்த ஒரு இளைஞனை மனவசியத்தால் மயக்க நிலைக்கு அழைத்துச் சென்று பின்வரும் புறத்தூண்டுதலை அவருக்கு அளித்தார். இன்று மதியம் 4 மணிக்கு மனவசியத்திற்கு பிறகு நீங்கள் என்னுடைய அலுவலகத்திற்குள் வருவீர்கள். சாய்வு நாற்காலியில் அமர்வீர்கள். கைகளை உங்கள் மார்புக்கு குறுகாக மடக்கி வைப்பீர்கள். உங்கள் நாசியிலிருந்து இரத்தம் சொட்டத் துவங்கும். அன்று மதியம் அந்த இளைஞன் தனக்கு கூறப்பட்டது போலவே செய்தான். அவன் தன்னுடைய கைகளை மடக்கிய பிறகு அவனுடைய இடது மூக்கு துவாரத்திலிருந்து பல துளிகள் இரத்தம் வரத் தொடங்கின. இன்னொரு சமயத்தில் இதே மருத்துவர் இன்னொரு நோயாளியின் முன்னங்கைகளில் அவர் மனவசியத்தில் இருந்தபோது அந்நோயாளியின் பெயரை மழுங்கிய முனை கொண்ட ஒரு கருவி கொண்டு எழுதி தடம் பதித்தார். பின்னர் போரு இவ்வாறு கூறினார். இன்று மதியம் 4 மணிக்கு நீங்கள் உறங்கச் செல்வீர்கள். நான் தடம் பதித்த வரிகளை ஒட்டி உங்கள் கைகளில் இரத்தம் வரத் தொடங்கும். உங்களது பெயர் இரத்தம் தோய்ந்த எழுத்துகளில் உங்கள் கைகளில் தோன்றும். அந்நோயாளி மிகவும் எச்சரிக்கையாக கண்காணிக்கப்பட்டார். 4 மணிக்கு அவர் தூங்கி விழுந்தார். அவருடைய இடது முன்னங்கையில் எழுத்துக்கள் கம்பீரமாக தென்பட்டன. பல இடங்களில் இரத்த துளிகள் காணப்பட்டன. எழுத்துக்கள் பின்னர் மெல்ல மெல்ல மறைந்தாலும் 3 மாதங்களுக்கு பிறகும் அவை மங்கலாக தெரிந்தன. முன்பு கூறப்பட்ட 2 அடிப்படை கருத்துக்களை இச்சோதனைகள் நிரூபிக்கின்றன. ஒன்று, புற தூண்டுதலின் சக்திக்கு ஆழ்மனம் நிலையாக என்றென்றும் கட்டுப்படுகின்றது. மற்றொன்று, ஆழ்மனம் நமது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் உணர்ச்சிகளையும் துல்லியமாக கட்டுப்படுத்துகிறது. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் புற தூண்டுதல் மூலம் தூண்டப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகளை விரிவாக எடுத்துரைக்கின்றன. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அதாவது அவன் ஆழ்மனம் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்.